மலா டிஃபன் சென்டரில் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு பொங்கல் தான் செய்ய போகிறோம். நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக வந்து பொங்கல் செய்வோம். அதே பொங்கலை வந்து வித்தியாசமாக செய்யும் போது டேஸ்ட் வந்து மாறுபடும். சாப்பிட்றதுக்கு வந்து ருசி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொங்கல் தான் காலையில் வந்து இப்போ நம்ம டிஃபன் செய்ய போகிறோம். அந்த பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அருமையான கார பொங்கல் தான் செய்ய போகிறோம். அந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் 1 கப்பு வந்து பச்சரிசி, 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இந்த அரிசி பருப்பு இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இதே கப்பில் 1 கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறேன். 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பால், 2 கப்பு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட்டெல்லாம் குறைஞ்சி நல்லா அரிசி பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் இன்னொரு பக்கம் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றுங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி நம்ம சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் அந்த பொங்கலோடு சேர்ந்து நல்லா மறுபடியும் கெட்டியாக வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி நிறையா வச்சிடலாம் இல்லையான்னு கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே வச்சிங்கன்னா ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும். நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம சாப்பிட்றதுக்குள்ள சூடாகிறதுக்குள்ள ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ இது இறக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் மிளகு அரை ஸ்பூன். நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு மிளகெல்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு சீரகம்லாம் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சீரகம். மிளகோட சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. 1 துண்டு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து நான் எப்போவுமே பொங்கலில் முந்திரி சேர்ப்பேன். நீங்கள் உங்களுக்கு முந்திரி வேணான்னா சேர்க்காமல் விட்டுடலாம், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. முந்திரி சேர்க்கும் போது பொங்கல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. முந்திரி மிளகு சீரகம்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பொங்கல் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இது இறக்கி வச்சுட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். தாளித்து இதை பொங்கலில் சேர்த்து கலந்துட்டு கடைசியாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சூப்பரான கார பொங்கல் ரெடி. நம்ம ஏற்கனவே நார்மலாக செய்கிற பொங்கலுக்கு வந்து 1 கப்பு அரிசின்னா அரை கப்பு 3/4 கப்பு அந்த மாதிரி 1/4 கப்பு கூட பாசிப்பருப்பு சேர்ப்பேன். நான் வந்து 1க்கு 1 சேர்த்துருக்குறேன். ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு சட்னி போட்டுக்கலாம். தேங்காய் சட்னிக்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து தோல் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, உடச்ச முந்திரி ஒரு 10, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு சட்னிக்கு தாளிச்சிட்டேன். சட்னியில் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொல்ல மாதிரி அளவு போட்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சட்னி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற பொங்கலோட இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். சட்னி அதே மாதிரி தான், முந்திரிலாம் சேர்த்ததுனால ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கலும் சட்னி செஞ்சுருக்குறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.